அப்படியே போட்டு எத்தனை வந்தாங்க ஏங்க கையில எத்தனை வந்தான் எடுத்து போய் போட்டு வந்துட்டான். அந்த சிக்க வயலை நீங்க அந்த சிறுத்த வயலை நீங்க அந்த புலி வயலை நீங்க அந்த குதிரை வயலை நீங்க அந்த கைத வயலை நீங்க அந்த ஆட்டு வயலை நீங்க மறக்கத பருவத்துக்கு அந்த கொக்கு வயலை நீங்க அந்த கோழி வயலை நீங்க அந்த குஞ்சு வயலை நீங்க ஒரு இடமா நிக்கிறான். என்ன வாயில நீதான் என்ன வாயில நீதான் நீ அதனால தான் அடிக்கிறாரு. கோழி குஞ்சு அப்படியா நாடு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிரியாணி மூஞ்சி கூட நான் பார்க்கல. 2 பார்சலா வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்படி ஒண்ணு வாங்கி வச்சுட்டு இப்படி ஒண்ணு வாங்கலாம். நல்லா முட்டி வாங்கி வச்சுக்கின்னு நல்லா கறி கொஞ்சம் பூட்டியா மேல ஜாட்டி எடுத்து வந்து பபுனு வச்சுக்கான கேட்கறான். நான் யாரு, நான் எந்த நாடு, என் பேரு என்ன, என் ஊரு என்ன, ஏன் மேல வர உக்கால போய் இவனுக்கு தெரியாது. பபுனு வச்சுக்கான சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் சொல்லு பாக்குறேன். நான் சொல்ற மாதிரி கிடையாது. நீ ஏன் சொல்லு? நான் சொல்லிட்டேன். நீ யார் கூட இருக்கிற? யார் அரசாங்கத்தில் இருக்கிற? நான் காவல்கார கைது ஐயா. காவல்கார கைது வந்தா எந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஐயா? இது இந்த வா போறோம். என்ன ஊருன்னவே நான் போர் ஊருன்னா இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடு. நீ செய்யறியா நான் செய்யறேன்னா? நீ செய்யற உனக்கு தெரியாது எங்க போய் செய்யறேன்னு. மருந்து துண்டியா இல்ல விஷத்தை குடிச்சியா? எவனோ குடிக்கிறான்டா. நீ குடிக்க ஒன்னே ஒன்றான்டா. பிரியாணி தின்னுட்டு நாங்க ஜீரணம் பெப்சி ஸ்ப்ரைட் வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. பாதி எங்க ஊற்றி போனா கைத்தா மூட்டு திரும்பி போட மக்கால போய் விஜயபுரி நாடு, விஜயபுரி சாம்ராஜ்யம்.
சாம்ராஜ்யம். சொல்லு கொடுப்பா சொல்லு சத்தமா சொல்லு. சாம்ராணி இல்ல ஊதுவத்தி. சாம்ராஜ்யம்னா அரசாள்ற இடம்டா, நாடுடா. விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. நாடு அதான் ஒன்னு ஒன்னு அவுத்துடு போய். நீ ஒன்னுத்தையும் புடுங்க வேணா, நீ போங்க போய் நில்லு. அவரே சொல்லாரு. வயிற்று விளையாடி போய் அம்மா மாதம் மாதமா ஓய்து வெஞ்ச ஒன்னே அவன் வாங்காத போட்டானா உலகம் அழிஞ்சிரும். கொடுக்கறத சம்பளத்தை மட்டும் வாங்கணும். மேற்கொண்டு 500 கேட்டா எப்படி கொடுக்குறது தினைக்கும்? என்ன கணக்குடா வாங்கிக்கிற 7.25 லட்சமே எந்த கணக்குல இருக்குன்னு தெரியல. அடா உன வாஞ்சி பஜ்ஜி மாறி போவான். 6000 நேற்று வாங்கி போனது இல்ல, புரட்டாசி 3ஆம் தேதி 2ஆம் தேதி வாங்கி போய் கட்டு வந்த பேரு அந்த ஆரியம் கலட்சம். அவன் சொல்றான கவனிச்சுங்க, தலை பேதியான் போர் படை தளபதி. ஆமா போர் படை தளபதி. என்னடா தெக்கற ஒண்ணு இல்லையா? கூட ஒரு அண்ணன் இட்டு மாதிரியா? தளபதி வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு தங்கை. ஒரே ஒரு தங்கை. ஆமாண்டா, ஆரவள்ளி. ஆரவள்ளி ஆமாண்டா. எங்க ஊர் மேல போய்கிறாடா. டேய் டேய் டேய், நம்ம நாட்டுல தான்ங்கறாங்க. என் நாட்டு மன்னருக்கு 2ஆம் தரமாக மனமுடித்து வச்சிருக்கின்றேன். அடே மன்னருக்கு 2ஆம் தரமா திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல மன்னர் வந்து தகவல் ஓடி வா.
அவரு என்ன வேலை செய்யறாரு, நீ என்ன வேலை செய்யற? அவரு உஜாலா போறாரு, நான் ஒயமனை போட்டு நம்ம கூட சண்டை வேணாம். நீ போய் சொல்லு, ஐயா வந்து உன் மச்சான் வர்றாருன்னு சொல்லு. ஐயா வரா, ஐயா என்றும் இல்லாத இன்றைய தினத்தில் நமது படை வீரருக்கெல்லாம் போர்களை பரிசுகளை கற்று வைத்திருந்தேன். காவலன் அளித்தாதி விரைவாக அழைத்த காரணம் தெரிகிறதா? ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல வேண்டும் என்று அப்படியா? உங்களுக்கு ஆனந்தமான செய்தி என்றால் எங்களுக்கெல்லாம் பேர் ஆனந்தமான செய்தி. அந்த உரையில் நாடு முழுவதும் உன்னிடம் உரைக்க வேண்டும் என்று தான் உன்னை அழைத்து, ஆனால் உன்னாண்ட நான் சொல்ல மாட்டேன். ஆமா, வேற யாரை இடத்துல சொல்ல போறீங்க? உடைய தங்கை என்னுடைய மனைவி ஆரவதி இருக்கிறார் அல்லவா? என்னுடைய மனைவி வந்தால் அந்த ரகசியத்தை அப்போ சொல்ல. எனது அன்பு தங்கை உங்கள் ஆசை மனைவி ஆரவதி வந்தால் அந்த உண்மையை உரைப்பீர்கள். அழைத்து வருகிறேன், சென்று வாருங்கள்.